ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் சுதாகரை ரீட்டைன் பண்ண சான்ஸ் இருக்கா, ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கா? இந்த ஒரு கேள்வியை தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சுதாகரோட 2 வருஷம் என்ஒய்பி கான்ட்ராக்ட் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது ப்ரோ கபடி சீசன் 10 கிட்ட அவர் என்ஒய்பி மூலமாக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ ப்ரோ கபடி சீசன் 10 அண்ட் சீசன் 11 இந்த 2 சீசனுமே கான்ட்ராக்டாக அந்த டீமில் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அந்த 2 வருஷம் என்ஒய்பி கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பட்னா பைரேட்ஸ் டீம் விருப்பப்பட்ட அவரை ரீட்டைன் பண்ணிக்கலாம், இல்லை அவர் ரிலீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நம்ம சுதாகர் ஆப்ஷனுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படியே சுதாகர் ஆப்ஷனுக்கு வந்தால் நம்ம தமிழ் தலாஸ் டீம் அவரை எடுப்பாங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி கபடி பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆப்ஷன் வேறு மே மாதம் 31 ஜூன் மாதம் 1 நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே ரிட்டன்ஷன் அப்டேட்லாம் வரும். அண்ட் அது போக ஒவ்வொரு டீமும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் இதுக்கப்புறம் ஸோ ஓகே, இப்போ நம்ம சுதாகரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பட்னா பைரேட்ஸ் டீம் நம்ம சுதாகரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ புது கோச்சாக வந்திருக்கிற அனுகுமார் கண்டிப்பாக இந்த மாதிரி டேலண்டான பிளேயர்ஸை விடுறதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டார். எப்படியாவது ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பார். மேபி இங்கே பட்னாவோட பழைய கோச்சான நரேந்தர் ரெட் இருந்தால் நம்ம கன்ஃபார்ம் சொல்லலாம் சுதாகரை எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஏன்னா நரேந்தர் ரெட்டுக்கு சுத்தமாக சுதாகர் மேலே நம்பிக்கையே கிடையாது. போன சீசன் நம்ம சுதாகருக்கு ஒரு பெருசாக சான்ஸே கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட நம்பிக்கை தேவாங்க் மேலேயும் அயான் மேலேயும் தான் இருந்தது. சுதாகரை அப்பப்போ தான் உள்ளே இறக்கி விட்டாங்க. பட் அவர் கொடுத்த சான்ஸை லீக் ஸ்டேஜஸில் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் பிளே ஆஃபில் கிடச்ச சான்ஸை பெருசாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ இப்போ நரேந்தர் ரெட் வேறு கிடையாது. மேபி அவர் இருந்திருந்தால் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டோட கொஞ்சம் வேறு மாதிரி. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் நம்ம தேவாங்கையும் சுபம் சிங் டேவும் ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இது இன்னும் அஃபீஷியல் ஆகலை. பட் கூடிய சீக்கிரத்தில் இது கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை பட்னா பைரேட்ஸ் டீம் தேவாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப தேவாங்கை ஆப்ஷனில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் சீசன் தேவாங்க் 300க்கும் மேற்பட்ட பாயிண்ட் எடுத்து ஒரு முரட்டுத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ இங்கே ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா மினிமம் 1.5 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்குமே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி அதிகமான அமௌண்ட்க்கு போனார்னா எஃபிஎம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும். அப்படியே அவருக்கு 2 கோடி கொடுத்து எஃபிஎம் யூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா டிஃபென்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. ஸோ ஒரே பிளேயருக்கு அதிக அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா மற்ற இடத்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதிகமான அமௌண்ட்க்கு போனார்னா எடுக்க யோசிப்பாங்க. அண்ட் அதே சமயம் இவங்க சுபம் சிங் டே வேறு ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷனில் இன்னொரு டிஃபெண்டரை ஸ்ட்ராங்காக எடுத்தாகணும். திரும்ப இவரையே எடுக்க போனாங்கனாலுமே அதிக அமௌண்ட் வரும். ஸோ தேவாங்கையும் எடுத்து அதே சமயம் மற்ற டிஃபென்ஸையுமே கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணணுன்னா அது ஆப்ஷனில் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ தேவாங்கை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சுதாகரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா சுதாகர் மாதிரி ஒரு டேலண்ட் உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். அயான் ஒரு பக்கம், சுதாகர் ஒரு பக்கம். அண்ட் இது போக தேவாங்க் கிடைக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரைடிங் யூனிட்டை வேறு பிளேயர்ஸை வச்சு ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் சேஃபாக போகிறதுக்கு தான் யோசிப்பாங்க. ஸோ சுதாகரை முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று புதுசாக வந்திருக்கிற கோச் நம்ம அனுகுமார். ஸோ ஒரு மேக்ஸிமம் இந்த மாதிரி டேலண்டடான பிளேயர்ஸை தக்க வைக்க தான் யோசிப்பார். அண்ட் அதே சமயம் இப்போ தேவாங்கை வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆறு ஆப்ஷனில் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த சமயம் சுதாகர் மாதிரி பிளேயரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது அவங்களுக்கு அதே சமயம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் சுதாகரை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இங்கே இருக்குது. ஏன்னா சுதாகர் போன சீசன் உண்மையாகவே எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. அதுக்கு இன்னொரு காரணம் இவங்க பெருசாக சான்ஸ் கொடுக்கல. பட் கிடைச்ச சான்ஸை ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் சுதாகர் கிட்டேருந்து வரலை. பிளே ஆஃப் மேட்சஸ்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டார். ஸோ இந்த காரணத்துக்காக கண்டிப்பாக அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் பட்னா பைரேட்ஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜிக்கு பெருசாக சுதாகர் செட் ஆகலை. ஸோ லாஸ்ட் சீசன் நரேந்தர் ரெட் என்ன மாதிரியான மைண்ட் செட்டோட என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரோ அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இங்கே நம்ம அனுகுமார் வந்தாருன்னா இவரும் சுதாகர் மாதிரியான பிளேயர்ஸை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம அனுகுமார் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியோட ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டோட வருவார். அவருக்கு தேவையான பிளேயர்ஸை கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுவார். ஸோ அனுகுமாரோட ஸ்டைலுக்கு நம்ம சுதாகர் செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன வேணால் நடக்கிறாங்க. சுதாகரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்னா பைரேட்ஸ் டீம்லேருந்து ஒரு மிகப்பெரிய பிளேயராக மாறிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் அதே சமயம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம டீமுக்கு வரட்டு, இல்லை வேறு எதாவது டீமுக்கு போய் இன்னும் நல்ல ஒரு பிளேயராக நல்ல பொசிஷனில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். மற்ற டீம்ஸ்க்கெலாம் போனார்னா கண்டிப்பாக பிரைமரி ரைடராவோ இல்லை ஒரு செகண்டரி ரைடராவோ கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு செகண்டரி ரைடராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. தமிழ் தலாஸ் டீம் ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சுதாகர் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் அவரை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? தமிழ் தலாஸ் டீம் சுதாகர் எடுத்தால் நல்லா இருக்குமா, இல்லை பட்னா பைரேட்ஸ் டீமே எடுக்கட்டுமா, இல்லை வேறு எதாவது டீமுக்கு போய் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணட்டுமா அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.